ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளில் கூட உமது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனமைகள் மத்தியில் தங்கட்டும். உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 104 அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால் அங்கே 20வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ராக்காலத்தை கட்டளையிட அங்கு இரவு நேரங்களில் காட்டு மிருகங்கள் நடமாடுமா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ராக்காலம் போல அநேக நேரங்களில் பல பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகள் காணப்படுது. அந்த மிருகங்களில் சிங்கமும் கூட நடமாடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சூரியன் உதிக்கும் போது திரும்ப தங்களுடைய தாபாரங்களில் போய் அந்த மிருகங்கள் படுத்துக்கொள்ளும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான ராக்காலங்களை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து போகிறாங்க. ஆனால் ரா பயம் அநேகருடைய உள்ளங்களை ஆட்கொள்கிறத இந்த நாட்களில் பார்க்குறோம். சங்கீதம் 91 அதிகாரம் 5-6 வசனத்தில் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இரவின் பயங்கரம் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரா நேரத்தில் படுத்தா தூக்கம் வரலையே, ரா நேரங்களில் அநேகர் ஒரு மரண பயம் அநேகரை மூடுகிறத இந்த நாட்களில் நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ரா நேரங்களில் கெட்ட சொப்பனை அலக்களிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ராக்காலம் ஒரு பயத்துக்குள்ளாகவே கடந்து போகுது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பிலானால், லூக்கா 6 அதிகாரம் 12-13 வசனம் இப்படியா சொல்லுது, ரா நேரங்களில் ஒரு மலையின் மேலே ஏறி ராம் முழுவதும் செபித்தாராம். ராம் முழுவதும் செபித்து அந்த அதிகால நேரத்தில் இறங்கி 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த சீஷர்களுக்கு பேர் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, அப்போ ராக்காலம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப இன்னைக்கு தேவை. அந்த நாட்களில் நாங்கள் வாலிப நாட்களில் இருந்தபோது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் ரா ஜபம் என்று எல்லா இடங்களிலும் அதிகமான அந்த சத்தம் கேட்கப்படும். அந்த ரா நேரங்களில் 9 மணிலேருந்து அதிகாலை 4 வரையிலும் விழித்திருந்து ஜெபித்த எத்தனையோ ஜப கூட்டங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லா இடங்களிலும் இருந்தது. ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அப்படி ஜப ஆவி இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த வேதம் ஒரு நாள் மாறுவது கிடையாது. அந்த ரா நேரங்களில் நிற்கிற ஊழியர்களை என்று சங்கீதம் 134 அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். அப்போ ரா நேரங்களில் நிற்கிற இந்த ஊழியர்கள் வாழ்க்கையில் தான் சியோனின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ ரா நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டா? இயேசு கிறிஸ்து எப்படி ரா முழுவதும் ஜெபித்தாரா ஒரு மலையின் மேலே ஏறி. அப்போது தனி ஜபம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ரா நேரங்களில். அது ஒரு வேளை நம்ம ப்ரேயர் மீட்டிங்காக இருக்கும். அந்த ப்ரேயர் மீட்டிங் இன்றைக்கி ரொம்ப இந்த நாட்களில் குறைந்து போனது. ஒரு வேளை இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க, 10லேருந்து ஏதோ 12 வரலாம், அதோட அவ்வளோதான். ஆனால் அப்படி அல்ல. ராமுழுது ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவி இந்த நாட்களில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் ஊற்றப்பட வேண்டும். ஏன்னா இந்த ரா நேரங்களில் இருந்து காத்திருக்கிற ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒன்று என்பதை மறந்துடாதீங்க. வேதத்தில் புலம்பல் 2 அதிகாரம் 18-19 வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். ரா நேரங்களில் முதற் சாமத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, உன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல நீ ஊற்றி விடு என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்று அங்கே சொல்கிறாரு, சியோன் குமாரத்தின் மதிலே. ரா நேரத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சியோன் குமாரத்தின் மதிலாக இருக்கிறாங்களாம். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒருவேளை திருச்சியில் இருக்கிறோன்னா திருச்சி பட்டணத்துக்கு மதிலாக நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனையோ பேர் தூக்கம் வரலையா, உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களுக்கு தூக்கம் வரல ஒரு டேப்லெட்டை போட்டு தூங்கிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தூக்கம் வராத நேரத்தில் கூட நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜப அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் உங்களுக்கு தேவைங்க. ஏன்னா அன்றைக்கு அந்த தெய்வ பிள்ளைகள் குறிப்பாக அந்த புலம்பல் 2 அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த 18-19 தொடர்ந்து பின்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னா மூச்சித்து போகிறாங்களாம் எத்தனையோ குழந்தைகள். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தெருமுனைகளில் எத்தனையோ பிள்ளைகள் மூச்சை எத்து பசினால் வாடுறாங்களாம். திராட்சரசம் எங்கே, எங்களுக்கு தண்ணீர் எங்கே, தானியம் எங்கே என்று அவங்க அழுகிறாங்களாம். இன்னைக்கு தானியம் ஆகிய கர்த்தருடைய வசனம் இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் குறைவாக போச்சு.
இன்னைக்கு திராட்சரசமாகிய தெய்வனுடைய நேசத்தை அவங்களால இந்த நாட்களை புரிந்து கொள்ள முடியாதபடி, அறிந்து கொள்ள முடியாதபடி அவங்களுடைய ஜீவியமானது ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஒரு நிலைமை. கர்த்தருடைய பிள்ளைய நல்ல சமாரியன் கையில் அந்த திராட்சரசமும் எண்ணெயும் கொடுக்கப்பட்டது. அப்போ அவர் காயம் கட்டினார். இன்னைக்கு இயேசுப்பாவுடைய பிள்ளைக தேவ சமூகத்தில் நின்று அழுது நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போமானால் நிச்சயமாக தெய்வ பிள்ளையை கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்க முடியும். ஏனென்றால் மேய்ப்பர்கள் லூக்கா 2:8 வாசிக்கிறோம், அந்த ராத்திரி நேரத்தில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்களாம். இரவில் யாக்கோபு தன்னுடைய மந்தையை மேய்க்கும் போது அந்த இரவின் குளிர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பகலின் அந்த வெயில் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பகல் முழுவதும் காக்கிறான், இரவு முழுவதும் அவர் காக்கிறாரு. அப்போ அவருடைய மேய்ப்பன், அந்த மேய்ப்பனாகிய அவருடைய அருமையான யாக்கோபுடைய அந்த மந்தை உண்மையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மந்தையாக, அது பல்லுகி பெறுகிற ஒரு மந்தையாக, அது பலமுள்ள ஒரு மந்தையாய் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சபைகளுக்குள்ள கொடிய ஓனாய் வரும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கொடிய ஓனாய் வருவதற்கும் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குள்ள நரிகள் உள்ளே வருவதற்கும் காரணம் கர்த்தருடைய பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபிக்காததுனால தான். காத்து கொள்றதுல ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் நமக்குள்ளாய் காக்கப்படலை, விசுவாசத்தை இழந்து போகிறோம். கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரலும் காக்க வல்லவர் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இல்லாமல் போயிடுது. ஆகவே தான் இன்னைக்கு மந்தையை காத்த அந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தூதர்களுடைய கூட்டம் வந்து அந்த சேனையா வந்து அவர்களுக்கு அறிவிக்கிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க இன்னைக்கு மந்தையை காக்கிறோமா, நம்ம வீட்டுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு ஜெபிக்கிற ஒரு பெண் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. இயேசுப்பா சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்றாரு. நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழுகிறோமா? நம்ம பெற்றெடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக நம்ம அழுகிறோமா? யோசித்து பாருங்கள். இரவிலும் அவள் விளக்கு அணையாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம விளக்கு அணைஞ்சு போகுதா? வசனம் என்ற அந்த தீபம் இருதயத்துக்குள்ளே எப்போது எரிந்து கொண்டிருக்கிறதா? அப்போ முதல் காரியம் நேரங்களில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ரெண்டாவதாக தானியேல் 2 அதிகாரத்தை கூட நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த நேபுகாத் நேச்சார் எல்லாருடைய தலையை, ஞானிகளுடைய தலைகள் எல்லாம் வாங்குறத நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், வெட்டி போடுகிறத. ஆனால் இந்த தானியேல் கொஞ்சம் தவணை கேட்டு அந்த நேரங்களில் தன் நண்பர்களோடு கூட தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் அந்த ராத்திரி வேளையில் அருமையான தானியேலுக்கு அந்த தரிசனத்தையும் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் அவருக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நேரம் தேவன் அவருக்கு இரக்கம் பாராட்டினாராம். அப்போ காரியத்தை அப்படியே மாற்றி போடுகிறார். அப்போ அப்பாவுடைய பிள்ளைகளாக நாம அந்த நேரங்களில் அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம் என்பதை மறந்துடாதீங்க. உலகமெல்லாம் தூங்கிட்டு இருக்கலாம், ஆனால் இயேசுப்பா பிள்ளைக இருளுக்குரியவர்கள் அல்ல, இரவுக்குரியவர்கள் அல்ல. அநேக நேரங்களில் ஒரு இரவு நம்ம வாழ்க்கையை வந்து மூடுது. நிறைய தெய்வ பிள்ளைகளை நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, செபிக்கவே முடியல, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருளுங்க, அந்தகார கிரியைங்க. அந்த கனியற்ற அந்தகார கிரியைக்கு நீங்கள் ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது, அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தருடைய பிள்ளையை அந்த இருளில் நடமாடுகிற அந்த கொள்ளை நோயோ, இரவின் பயங்கரமோ, அல்லது ராக்காலத்தை கட்டளையிடும் பொழுது அங்கு காணப்படுகிற காட்டு மிருகங்கள், பல மிருகங்கள், அதில் ஒன்றுதான் சிங்கம். பொல்லாத சிங்கம் யாரை விழுங்கலான்னு சொல்லி சுற்றி சுற்றி வகை தேடி திரிகிற நேரத்தில் இயேசுப்பா பிள்ளைக விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நம்ம இந்த தேசத்துக்கு ஒரு மதிலாக இருக்கிறோமா? மேய்ப்பர்களை போல மந்தையை காப்பதற்கு விழித்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்ம எப்படி இருக்கிறோம்? தானியேலை போல ஒரு வேளை அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தான் மட்டும் இல்லைங்க, அநேக ஞானிகள் அழியாதபடி, அந்த தேசத்தில் இருக்கிற அநேக பாபிலோனில் இருந்ததான சாஸ்திரிகள் அழியாதபடி, அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்ததான எத்தனையோ ஜனங்கள் அழியாதபடி இந்த தானியேலுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினது போல மற்றவங்களுடைய அழிவிலிருந்து தப்புவிக்கக்கூடிய ஒரு தெய்வ பிள்ளையாய் நேரங்களில் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டா? தெய்வ பிள்ளையை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துவதற்கு இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளையை. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் கூட நீங்கள் படிச்சீங்கன்னா யாக்கோபு ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சந்திக்க வேண்டிய ஒரு காலம். அந்த நேரத்தில் இவன் நினைக்கிறான், தன்னுடைய சகோதரன் 400 பேரோடு கூட வருகிறாரே, அப்போ என்னை நிச்சயமாக அழித்து போடுவார் என்று பயம்.
பயத்து நிமித்தம் அந்த நேரங்களில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். எல்லாரையும் அனுப்பிறார். அக்கறையில் அவர் தனித்து நின்று தேவனோடு ஒரு ராம்லோசு போராடும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு விசேஷமாக இரக்கம் பாராட்டுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுதுங்க, அவன் எத்தன் யாக்கோபா இருக்கிறான், ஆனால் அவன் பேரை கேட்கும்போது யாக்கோபு என்று சொல்லி எத்தன் என்று ஒத்துக்கொள்கிறான், ஒன்று இல்லைன்னு. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த பேரை அவனுக்கு அந்த நாளில் இடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜா ஆம் தெய்வப்பிள்ளை இளவரசன் என்ற நாமம். அப்போ கர்த்தர் அவனுடைய பேரையே மாற்றுகிற ஒரு நேரம் அந்த ராக்காலம்தான். அப்போ இயேசுப்பாவுடைய பிள்ளைக வாழ்க்கையில் பலவிதமான பேர் ஒருவேளை கெட்டு போச்சு. என் பேரை இப்படி நாசம் பண்ணிட்டாங்க, என் குடும்பத்தினுடைய பேர் வாசனை எல்லாம் கெட்டு போச்சு, நீ கலங்கலாம். ஆனால் அந்த நேரங்களில் நீ செபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எல்லா சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுகிற வல்லவர். எசாயா 62:2 கூட வாசிக்கிறோம், கர்த்தருடைய கையில் இருக்கிற ஒரு அலங்காரமான ஒரு கிரீடம் என்பதை மறந்துடாதீங்க. அவருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால நீ அழைக்கப்படுவாய் என்று அல்லவா அப்பா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறா. அப்போ இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க நேரத்தில் ஜெபிக்கிறவளா இருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் நம்முடைய சத்தத்தை ஒரு நாள் அலட்சியப்படுத்துகிற தெய்வன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளையை பொல்லாத அந்தகார வல்லமைகளுக்கு, அந்த கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க, நம் தேசத்தை தப்புவிக்க, சபையை தப்புவிக்க, வீட்டாரை தப்புவிக்க நேரங்களில் போராடி நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்ம சத்தத்தை ஒரு நாள் அலட்சியப்படுத்துகிற தேவன் அல்ல. இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் தெய்வ மகிமையை காண முடியும். உன்னத பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் தன்னுடைய அறையில் பட்டயத்தை கட்டியிருக்கிறானா. யுத்தத்துக்கு பழகினவன் ராக்கால பயத்து நிமித்தம் அவனுடைய பட்டயம், அவனுடைய பட்டயம் அவனுடைய அறையிலே இருக்கிறதா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நல்ல யுத்த வீரர்கள், நல்ல ஜெபிக்கிறவங்க, இன்னைக்கு கடைசி காலம். ஆனால் ராக்கால பயம், பொல்லாத பிசாசு பயங்கரமாக கிரியை செய்கிற ஒரு ராக்காலம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் இந்த பூமியில் வந்து ஊழியத்தை செய்கிறார். ஆனால் ஒரு நாள் பொல்லாத மனிதனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கும்போது இது அந்தகாரத்தின் கிரியை, இது உங்கள் மனுஷனுடைய வேலை, இது உங்களுடைய வேலை என்று அவர் அந்த வேலையில் தன்னை அர்ப்பணித்தது போல இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைய கடைசி காலம், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரும் என்று அப்பா சொன்னார்லப்பா. அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பாக இந்த நாளில் அப்பாட்ட நம்ம கேட்க போகிறோம், இயேசுப்பா என்னுடைய அறையில் பட்டயம் இருக்குது, நான் யுத்தத்துக்கு பழகினவன் தான், நல்லா ஜெபிக்கிற ஜெப வீரன் தான், ஆனால் இன்னைக்கு ஒரு பயத்துக்குள்ளாக நீ ஆட்கொள்ளப்பட்டிருப்பாயானால் இந்த நேரத்தில் அப்பாட்ட நீ உன்னை அர்ப்பணி. கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட பொல்லாத பயத்திலிருந்து உன்னை தேவன் விடுதலையாக்கி உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவர், இரவிலும் கீதம் பாட செய்கிறவர் என்று அருமையான யோபு சொல்லலையா? கர்த்தருடைய பிள்ளை ராக்காலம் ஒருவேளை உன் வாழ்க்கையில் காணப்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இரவில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த அருமையான நாளில் கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு வருது. தேவன் உனக்கு ஆலோசனையாய் பல வார்த்தைகளை உனக்கு கொடுக்கிறார். இரவில் அவர் நம்முடைய இருதயத்தை பிடமிட்டு பார்க்கிறாரா, சோதித்து பார்க்கிறாரா. தேவப்பிள்ளையே, எனக்கு எந்த போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற இந்த பூமியில் இயேசுப்பாவுடைய பிள்ளை இரவை ஆள ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தர் நட்சத்திரத்தையும் சந்திரனையும் உண்டாக்குனாராம். அப்போ நாம் நினைக்கிற ஒருவேளை இந்த இருள் சூழ்ந்த உலகம், இருளில் தான் அந்த உலகம் காணப்படுது, பொல்லாத உலகத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். ஆனால் இயேசுப்பா பிள்ளைக யாரு? தேவாதி தேவன் சூரியனாக இருக்கிறார், நீதியின் சூரியன். அவர் மேலே இருக்கிறதான இந்த வெளிச்சம் நம்ம மேலே விதிக்கும் போது இரவு நேரம் வந்தாலும் கூட அந்த இரவு நேரங்களில் இரவை ஆள என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். சந்திர நட்சத்திர அந்த நியமங்கள் என்று சொல்லி எரேமியா 31ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம். அப்போ யாரு? ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளை பகல ஆள ஒருவேளை சூரியன் இருக்கலாம், ஆனால் இரவில் ஆளுகை செய்வதற்கு தான் கர்த்தர் ஊழியர்களாகிய நம்மளை வச்சிருக்கிறார். கர்த்தருடைய அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆளுகை செய்ய சந்திரன் பக்குவப்படுத்தக்கூடிய கனிகள் உண்டு என்று உபாகமம் 33ஆம் அதிகாரம் அழகா 13ஆவது வசனம் அழகா சொல்லுது. இயேசுப்பா பிள்ளைங்க, இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு கிருபை பெற்றுக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம எதை நம்ம பக்குவப்படுத்தணுமோ அதுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம பயப்படக்கூடாது. ஆகவே இன்றைக்கு அப்பட்ட ஒரு ஜப ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவிய கர்த்தரிடத்துல கண்ணீரோடு நம்ம கேட்க போறோம். இயேசுப்பா என்னை நிரப்புங்கப்பா, ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை
எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. நேரங்களில் கண்ணீரோடு செபித்து அப்பா தகப்பனே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா என்ன மாற்றுங்க நம்ம கேட்கப்படும். நேரத்தில் நிற்கிற தெய்வ ஊழியர்களே ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே எழுப்புதலின் தீ ஆண்டவரே தேசத்தின் மத்தியில் அப்பா பற்றி எரியும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் நேரங்களை காணும்போது ஒரு பயம் ஆண்டவரே, கலக்கம், போராட்டம், எத்தனையோ பேர் கத்தவே தூங்க முடியாத சூழ்நிலைகள். ஆனாலும் நீங்கள் இந்த நாளில் எங்களை பார்த்து எச்சரித்து சொல்கிறீங்க நேரங்களில் ஜெபிக்கிற ஊழியர்களை என்று சொல்லி. ஆமாப்பா, எங்களை கத்தவே சியோன் குமார்த்தின் மதிலாக, திருச்சி பட்டணத்தின் மதிலாக ஆண்டவரே பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல நின்று அப்பா தகப்பனை இந்த செய்தியை கேட்கிறார்களோ அத்தனை பட்டணங்களிலும் அவர்களை ஒரு மதிலாய் வைத்திருக்கிறத பிள்ளைகள் கத்தாவை இன்றைக்கு காணும்படி கத்தர் கிரியை நடப்பிப்பீராக. அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை எங்க மேல நீங்க ஊற்றுவீராக. தகப்பனே இயேசுப்பா, விசேஷமாய் இருளை ஆளுகை செய்யதான் ஆண்டவரே நட்சத்திரங்களையும் சந்திரனை நீ நியமித்தீரையா. அதுபோல நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா அந்த கிருபைகளை நாங்கள் இந்த நாளில் எடுத்து பயன்படுத்த உதவி செய்வீராக. லோத்து சொன்னா மலைக்கு ஏற முடியாதுன்று. ஒருவேளை தகப்பனை எங்கள் வாழ்க்கையில் அந்த உன்னதமான அனுபவத்துக்கு வர முடியாதபடி எத்தனை பேர் கத்தாவே லோத்தை போல ஆண்டவரை பின்மாற்றத்துக்குள் ஆண்டவரை போய் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை அப்படிப்பட்டவர்களை கத்தர் நீ இப்பொழுது சந்திப்பீராக. தகப்பனே ஒருவேளை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற ராஜா யூதாஸ் கத்தாவே அந்த நேரம் அப்பா உம்மை விட்டு பிரிந்து ஆண்டவரை தகப்பனை புறப்பட்டு போகும்போது அவனுக்குள் பொல்லாத பிசாசு புகுந்தான் என்று. தகப்பனே அப்படியாய் இந்த நேரத்திலே கூட எத்தனை தெய்வ பிள்ளைகள் உம்மை விட்டு பிரிந்து பொல்லாத பிசாசினால அலக்களிக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுதலை ஆக்குவீராக. ஒரு ராக்காலம் சவுல் கத்தாவே அந்த நாளில தகப்பனே குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல போனது போல அப்படிப்பட்ட பெண்மாற்றத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ராமுழுசும் சவுலுக்காக ஆண்டவரே அந்த நாளில சுவாமியில் தீர்க்கதரிசி ஜெபித்தது போல ஒரு ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. நேரங்கள் ஜபங்கள் இந்த நாட்களில் உருவாகட்டும். நேரத்தில் நிற்கிற ஊழியர்கள் எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் எல்லா துதியான மகிமையை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.